நாங்கள் வந்து மணப்பாறையிலேருந்து வரோங்க சார். நாங்கள் அதனால பூ எடுக்கிறதுக்காக இப்போ போயிட்டுருக்குறோம். திருச்சி மார்க்கெட்டு போகிறோம் சார். ரொம்ப சிரமமாக இருக்குங்க சார். பஸ் ரூட்டு தெரியாமல் இப்போ இறங்கி இப்போ நாங்கள் ரொம்ப லாங்கில் இப்போ நடந்து போகணுங்க சார். இங்கே போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இறங்கி விட்டாங்க சார். இப்போ நடந்து நான் போயிட்டுருக்கேன் சார். ரொம்ப சிரமமாக இருக்கு சார். மக்கள்லாம் ரொம்ப தவுதாயப்படுறாங்க சார். இதனால் எங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு தெரியுங்களா சார்? என்ன பாதிப்புனா இப்போ வந்து மக்கள் ரூட்டு தெரியாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது. எந்த சைடு போகணும் வரணும்னு எங்களுக்கு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். இதனால் இப்போ நான் நடந்து 3 கிலோமீட்டர் போகணும் சார் இப்போ பூ எடுக்க. இன்ன வரை தகவலே சொல்லலைங்க சார். இப்போ வந்து தான் எங்களுக்கு ரீசெண்டாக தெரியுது இது மாதிரி வர்றாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து தான் எங்களுக்கு தெரியுது பஸ்ஸு ஏறினதுக்கு அப்புறங்க சார். நாங்கள் மணப்பாறைங்க சார். ஆமாங்க சார். என் பேர் வெண்ணிலாங்க சார். பூ வியாபாரம் சார். வருமானம் கூலி வியாபாரத்துக்காக போகிறாங்க சார். ரொம்ப சிரமமாக இருக்குங்க சார். தெரியாதுங்க சார். இன்ன வரலையும் எனக்கு ரீசன் தெரியல. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் வந்திருக்கிறாங்க. அதனால தான் பஸ்ஸு மறியல் பண்ணி விட்டுருக்கோம், மாற்றி விட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதனால் மக்கள் வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குங்க சார். எங்களுக்கு ரொம்ப இடதூரமாகவும் இருக்குதுங்க சார். இதனால் வந்து இப்போ நாங்கள் போய் நடந்து வாங்கிட்டு எப்படி ரூட்டு வரேன்னு எங்களுக்கு அதுவும் தெரியலைங்க சார். இப்போ நிறையா பேர் வந்து நம்மளை தாண்டி ரொம்ப போகிறவங்களும் இருக்காங்க சார். அதனால் மக்கள் வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குங்க சார். மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் எதாக இருந்தாலும் நடத்த சொல்லுங்கள் சார். இருக்கலாம், வாய்ப்பு இருக்குங்க சார். இன்னும் போய் அங்கே என்ன ரேட்டு, எவ்வளோ, எப்படி கும்பல், இதெல்லாம் எல்லாமே பார்க்கணும் தானே சார். இப்போ தான் சார் நான் போயிட்டே இருக்கிறேன். எங்களுக்கு 3 கிலோமீட்டர் இருக்குங்க சார். இதனால் எங்கள் படித்தவங்க எப்படி நம்ம போயிடறோம். இதனால் நம்மளால் ஒரு வயசானவங்களாம் இருக்கிறாங்களாங்க சார். அதெல்லாம் எப்படிங்க சார் நாங்கள் போவாங்க? நிறையா பேர் மக்கள் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. அதை தெளிவாக சொல்ல நான் தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்.